இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாசிப்பயிறு பாயசம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ என்னோட ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு பாயசம் வந்து பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து வறுத்துக்கணும். வறுத்துக்கின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து இது வறுத்துக்கிட்டு அப்புறமா வாஷ் பண்ணிங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப ஈஸி. ஆனால் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த பாசிப்பருப்பு பாயசம். எங்கள் வீட்டில் அட்லீஸ்ட் வீக்லி வந்து எஸ்பெஷலி இந்த வெயில் காலம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா பசங்க வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகிடும். ஆக்சுவலி மேங்கோ சாப்பிட்றது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இது மாதிரி செஞ்சு கொடுப்பேன். ஸோ தட்னால சூடு வந்து கம்மியாகும். ஸோ ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா வந்து நல்லா வறந்த பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் போட்டு வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து வேகணும். ஸோ இது வந்து ஒரு தடவை எடுத்து பார்க்கலாம். ஸோ நல்லா வந்து வெந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரம் இப்படி கலக்கி விட்டுட்டு ஸோ நல்லா வெந்து ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து ஸோ இது வந்து கொஞ்ச நேரம் வந்து கொதிக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெல்லம் வந்து ஆட் பண்ணி போகிறோம். ஸோ அதே வந்து கரைஞ்சிடும். ஸோ வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து குழந்தான் தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து தேங்காய் பொடி பண்ணது வந்து இந்த மாதிரி வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து வேகட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து நல்லா வந்து கரையணும். கரைஞ்ச பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாயசம் வந்து ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து முந்திரி திராட்சை இருந்தால் திராட்சை போட்டுக்கோங்க. பட் எங்கள் வீட்டில் வந்து திராட்சை போட்டால் பிடிக்காது. ஸோ முந்திரி வந்து வறுத்து போட்டு ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீ வந்து கொஞ்சமாக வந்து கீ போட்டுன்னு இருக்கோம். கீ வந்து நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொரியணும். வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொச்சினே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது போட்ட பிறகு இது கரைஞ்ச பிறகு இது வந்து நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ நல்லா வந்த அளவுக்கு வந்து லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆனால் போதும். நான் வந்து கேஸ் கட்டிடுறேன். கேஸ் கட்டிட்டு எஸ் கொச்சின் இருக்குது இல்லையா, ஸோ போட்டுடுங்க. அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஹெல்த்தியாக வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்படியே வந்து கொஞ்ச நேரம் வந்து ஸ்டீம் ஆகட்டும். அப்படியே விட்டுட்டிங்களேனாக்கா கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து நான் வந்து ஸ்டீம் பண்ணி வச்சிடறேன். ஸோ கொஞ்ச நேரம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியான பாயசம் வந்து அது ஸ்டீம் ஆகி அது வந்து செட் ஆகிருக்கும். சூப்பராக. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா டமாட்டா பாத் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோடய ஸ்டைலில் நான் வந்து எப்படி செய்கிறேன்னு காமிக்கிறேன் வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி, சிம்பிள், ஈஸியான முறையில் தான் நான் வந்து செய்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து காம்போ வந்து பார்த்திங்கன்னா எதுனா மஷ்ரூம் கறி அது மாதிரி பண்ணால் பன்னீர் கறி மஷ்ரூம் கறி பண்ணால் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஆனியனும் ஸோ நல்லா வந்து வதங்கணும். நல்லா வதங்கட்டும். ஸோ பச்சை மிளகா வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி புதினா ரெண்டுமே கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். ஸோ நல்லா வதங்க கொஞ்சமாக வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வந்து நல்லா வதங்கட்டும். இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். உப்பு வதங்கட்டும். பத்தலைன்னா வேணால் லாஸ்ட்டு கூட போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் பீஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ க்ரீன் பீஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் வந்து நல்லா வதங்கட்டும். ஸோ அந்த பச்சை வாசல்லாம் போகிறதுக்கு நல்லா வதங்கிட்டு ஸோ கொஞ்சமாக வந்து சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து அதிகப்படுத்தும், நல்லாயிருக்கும். ஆக்சுவலி சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டமாட்டா வந்து இந்த மாதிரி கண்ணா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டமாட்டா பாத்துக்கு எப்பயும் வந்து பார்த்திங்கன்னா நீளமாக தான் கட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் பொடி, இது ஹோம்மேட் மிளகாய் பொடி. இது வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்காகவே வந்து ஸ்பெஷலாக செஞ்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு வந்து இது மாதிரி இல்லைனாக்கா நீங்கள் வந்து மிளகாய் பொடி நார்மலாக ஆட் பண்ணலாம். அப்புறம் மஞ்சள் பொடி, தனியா பொடி, அப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வதங்கட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிடுச்சு. நல்லா வதங்கிடணும். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா வதங்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ டம்ளர் வந்து நான் ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன். ஸோ 2 டம்ளர் வந்து தண்ணி போட்டு ஸோ 2 டம்ளர் வந்து தண்ணி போட்டுக்கிறேன். அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து இப்போ நல்லா கொச்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரைஸ் போட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லைம் கொஞ்சம் புழிஞ்சு ஊற்ற போகிறேன். ஸோ லைம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து டேஸ்ட் வந்து அதிகம். ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி வந்து நல்லா வந்து கொச்சிங்கிறப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரைஸ் வந்து போடணும். ஸோ ரைஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன்.
இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு கண்டிப்பாக பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. எனக்கு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 விசில் வர வரைக்கும் விசில் போட்டுட்டு போனால் அவ்வளோதான் நம்ம சரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் லைக் இப்படி போட்டுட்டு ஜஸ்ட் இப்படி வந்து ஸோ 3 விசில் வந்த பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டு போனால் நம்மளுக்கு பர்ஃபெக்டான டமாட்டா பாத் வந்து ரெடி ஆகிடும். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ. டமாட்டா பாத் வந்து சூப்பராக வந்து வாவ் பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது இல்லையா? சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து அவ்வளோ கரெக்டாக பளபளப்புலான்னு அவ்வளோ நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது வந்து டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் காம்போ வந்து மஷ்ரூம் கறி வச்சுருக்கேன். ஆக்சுவலி நீங்கள் வந்து கர்ட்லாம் சாப்பிட்லாம். பட் எனக்கு மஷ்ரூம் கறி வந்து பன்னீர் கறியோ இல்லை மஷ்ரூம் கறியோ இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ சூப்பராக டேஸ்ட்டாக எம்மியாக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் ஐஸ்வரி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டமாட்டா பாத் அண்ட் தென் இது காம்போ வந்து பார்த்திங்கன்னா நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னாக்கா ஆக்சுவலி ரைத்தா வந்து பண்ணுவாங்க. பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் கறி அந்த மாதிரி எதனா பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மஷ்ரூம் கறி வந்து மஷ்ரூம் கறி இல்லை பன்னீர் கறி அது மாதிரி எதனா பண்ணால் பிடிக்கும். மஷ்ரூமே வந்து பார்த்திங்கன்னாக்கா ஸோ கொஞ்சமாக தான் இருந்தது. அது போட்டுட்டு இது கரெக்ட் காம்போ இருக்கும். பிகாஸ் எனக்கு நான் என்னோடய ஹஸ்பண்டு மட்டும்தான் சாப்பிடுவோம். குட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னாக்கா குழம்பு ஊற்றி சாப்பிட மாட்டாங்க. அப்படியே வந்து சாப்பிடுவாங்க. அவங்க வரைக்கும் கேர்டு வந்து கொடுத்துடுவோம். அண்ட் தென் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டு. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து எதனா பிரியாணியோ இல்லை புலாவோ பண்ணோம்னா எதனா ஒரு ஸ்வீட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி எனக்கு பிடிச்ச மாதிரி பைத்தம் பருப்பு ஸ்வீட் வந்து பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும் டேஸ்ட் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அப்பப்போ வந்து பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஆஃப்டர்நூன் மெனு. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் கிரேவி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஈஸியாக வந்து பண்ணி. ஸோ நம்ம வந்து கேஸ் வந்து ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு ஸோ இந்த அளவுக்கு வந்து ஆயில் போதும். ஸோ ஆயில் போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ பட்டை, இலாச்சி பூ அண்ட் தென் ஸோ பிரியாணி மசாலா என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து போட்டுக்கோங்க. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து ஸோ ஆட் பண்ணிக்கணும். சீரகம், சோம்பும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். சோம்பு, ஸோ வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திக்னஸ்க்காக முந்திரி வந்து போட்டுக்கோங்க. இது முந்திரி இல்லைனாக்கா ரைஸை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். முந்திரி எவ்வளோ டேஸ்ட் கொடுக்குது, அரிசி மாவும் அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டமாட்டாவும் வந்து ஆட் பண்ணிடலாம். டமாட்டா ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கணும். இந்த மாதிரி வதங்கின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஆயில் வந்து கம்மியாக ஆண்டுக்கு வந்து கம்மியாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வாட்டி வந்து நம்ம வந்து மிக்சியிலலாம் போட்டுக்கலாம், அரைச்சிக்கலாம். நல்லா வந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மிக்சியில் வந்து போட்டுக்கலாம். மிக்சியில் போட்டுட்டு அரைச்சி போகிறேன். மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிடலாம் இது. ஸோ மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிடலாம் இது. ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மசினிச்சு இது வந்து இது ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறேன்னா நம்ம வந்து ஆயில் வந்து போடுறோம். ஆயில் வந்து நல்லா காயிட்டோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இது யூஸ்வலாக நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து கடுகு சீரகம் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ கடுகு பார்த்திங்கன்னா ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. சீரகம் வந்து பார்த்திங்கன்னா டைஜஷன். ஆனியன் கொஞ்சம் நல்லா வந்து வதங்கிட்டோம். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். நல்லா வந்து ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மேக்ஸிமம் வந்து வதங்கிங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து வதங்கின பிறகு நம்ம வந்து அரைச்சி வச்ச
மசாலா வந்து ஆட் பண்ணிடலாம். வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கிடணும். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நம்ம ஆல்ரெடி வதக்கினா கூட அந்த இன்னும் வந்து அந்த ஆயிலெல்லாம் வந்து பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வந்து வதங்கணும். பெருங்காயம், மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அது வந்து நல்லா வந்து கொதிக்கிட்டோம். கொஞ்சமாக வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மஷ்ரூமை வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டோம். ஸோ இதை வந்து போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஸோ நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி வந்து போட்டுட்டு ஜஸ்ட் வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு ஹெல்த்தியாக எம்மியாக இருக்கும். ஸோ வீட்டில் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சமாக வந்து கொச்சி பெருக்கு இறக்கிட்டிங்களான்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான மஷ்ரூம் கறி வந்து ரெடி ஆகிடும். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் ஐஸ்வரி. ஸோ இன்கேஸ் உப்பு கண்டிப்பாக பத்தலைன்னா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொதிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் கறி வந்து நல்லா வந்து கொச்சின்னு இருக்குது. பாருங்க, சூப்பராக வந்து கொதிக்குது. சூப்பராக இருக்குது இல்லையா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கொஞ்ச நேரம் வந்து கொதிக்கிட்டோம். கொச்சி பிறகு நம்ம வந்து இறக்கிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டமாட்டா பாத் அண்ட் தென் இது காம்போ வந்து பார்த்திங்கன்னா நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னாக்கா ஆக்சுவலி ரைத்தா வந்து பண்ணுவாங்க. பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் கறி அந்த மாதிரி எதனா பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மஷ்ரூம் கறி வந்து மஷ்ரூம் கறி இல்லை பன்னீர் கறி அது மாதிரி எதனா பண்ணால் பிடிக்கும். மஷ்ரூமே வந்து பார்த்திங்கன்னாக்கா ஸோ கொஞ்சமாக தான் இருந்தது. அது போட்டுட்டு இது கரெக்டாக காம்போ இருக்கும். பிகாஸ் எனக்கு நான் என்னோடய ஹஸ்பண்டு மட்டும் தான் சாப்பிடுவோம். குட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னாக்கா குழம்பு ஊற்றி சாப்பிட மாட்டாங்க, அப்படியே வந்து சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு கேர்டு வந்து கொடுத்துடுவோம். அண்ட் தென் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டு. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து எதனா பிரியாணியோ இல்லை புலாவோ பண்ணோம்னா எதனா ஒரு ஸ்வீட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி எனக்கு பிடிச்ச மாதிரி பைத்தம் பருப்பு ஸ்வீட் வந்து பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும் டேஸ்ட் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அப்பப்போ வந்து பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஆஃப்டர்நூன் மெனு. தேங்க்யூ.